உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். புயல் காலத்தில், மழை காலத்தில், வெள்ளம் வர்ற காலத்தில் வந்து இவர்களெல்லாம் பார்ப்பாங்களா? நிச்சயம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டோம், 3000 ரூபா கொடுத்துட்டோம், 5000 ரூபா கொடுத்துட்டோம், உன்னை எதுக்கு வந்து பார்க்கணுன்னு கேட்குறான். இப்போ ஒரு மனிதர்களுடைய உழைப்பை பார்த்தோ அல்லது அவர்களுடைய திறமையை பார்த்தோ எதுவுமே இப்போ இங்கே ஓட்டு போடுறதில்லை. அப்படியெல்லாம் பார்த்தா கூடங்குளம் உதயகுமார்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ யாரு? நீங்கள் 3 லட்ச ரூபாயில் எப்படி ஒருத்தர் வீடு கட்டிட முடியுமா? இன்றைக்கி மோடி வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு வீடு கட்டுறதுக்கு. அது வந்து ஒரு செவரு கட்டுறது கூட இன்றைக்கி வந்து அது உபயோகப்படாது. நீங்கள் மதவாத கட்சி என்பதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இங்கே இல்லையே. நீங்கள் ஜிப்மர்லையும் ஒரு நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தது வந்து பாண்டிச்சேரி ஜிப்மரில் இப்போ காசு கொடுத்தா தான் அங்கேயும் வைத்தியம் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சுன்னு மத்தியில் ஆளுகிற பாஜக அரசினுடைய மருத்துவ அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார். மோடி அழகா இருக்காரு, சிவப்பா இருக்காருன்னு அவருக்கு ஓட்டு போட முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் இங்கே யாரும் ஓட்டு போடுறதில்ல. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போகுது. இங்கே வந்து ராமர் தெருவா வந்தால் வணக்கம்னு சொல்லுவான் நம்ம ஆளு, இல்லை 100 ரூபா உண்டியலில் காசு போடுவான், அவ்வளவுதான். இதை தாண்டி எல்லாம் வந்து ஓட்டு மட்டும் நிச்சயமா போட மாட்டான். அதுக்கான வாய்ப்பு இல்லை. மோடி வந்து 1000 முறை இங்கே வந்தாலும் கூட மோடிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. போஸ்ட் ஆஃபீஸில் தமிழை கொண்டு வாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தமிழை கொண்டு வாங்க, பேங்க்ல தமிழை கொண்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு வராமல் மைக்கில் மட்டும் தமிழை கொண்டு வந்து என்ன பண்ணுறது? அதனால் யாருக்கு பிரயோஜனம்? மோடிக்கு மட்டும்தான் அதனால் பிரயோஜனம். போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு இருக்குன்னு சொல்கிறேன், பிஜேபிக்கு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை விட்டுவிட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் போதைன்னு சொன்னால் அது எப்படி நம்ம பதில் சொல்கிறது? பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு KM ஷெரீப் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் களமானது ரொம்பவும் சூடுபிடிச்சு போய்கிட்டு இருக்கு, பரபரப்பாக எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள் பொதுவாக நிலவியது. திமுகவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, சென்னையிலையுமே சரி அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சரி அப்படின்னு. ஆனால் நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வெல்வதே கஷ்டம், பயங்கர காம்படிஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. உண்மையிலே கள நிலவரம் என்ன சார், எப்படி போயிட்டுருக்கு சார்? அதாவது தென்னிந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணிக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. வட இந்தியாவை பொறுத்தவரை பிஜேபிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகபட்சமாக திமுக தலைமையிலான கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே என்ன மனநிலைன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்குது. அவர்கள் சேர்ந்திருக்கிற கூட்டணி இருக்குதுல்ல, அந்த கூட்டணியுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கிற பகுதிகளில் பிஜேபி கிடையாது, பிஜேபி வலுவாக இருக்கிற பகுதியில் வந்து பாமக கிடையாது. அதனால் ஒருத்தர் ஓட்டு ஒருத்தருக்கு உதவியாக இருக்குங்கிறது சாத்தியம்னு சொல்ல முடியாது. எனவே வந்து திமுக கூட்டணியின் கை தான் வந்து இப்போ வலுவாக இருக்குது, ஓங்கி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் தன்னுடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்காக. அங்கே பெரிய அளவில் வரவேற்பு இல்லை, மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உள்ளவே அளவு கூட பண்ணலை அப்படின்னு. அதே மாதிரி இந்த வேலூர் பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கதிரானந்த் அவர்கள் திமுக தரப்பில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவருக்கும் அங்கே பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 2ஆம் இடத்துக்கு வருவார், ஏன் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கள நிலவரம் இப்படி தானே சார் இருக்குது, திமுக எதிர்ப்புகள் இருக்கு. இல்லை, நான் சொல்கிறது ஓட்டர்ஸுடைய மனநிலை என்பது கடைசி நேரம் கூட மாறக்கூடியது. ஆனாலும் பெரும்பான்மை மக்களுடைய சிந்தனை என்பது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது. அதை வந்து எந்த அளவுக்கு அறுவடை பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ உதாரணமாக திருச்சி தொகுதி இருக்குது. திருச்சி தொகுதியில் வந்து
துரை வைகோவுடைய மகன் அங்கே போட்டிடுறாரு. இப்போ தீப்பெட்டி சின்னத்தில் இங்கே நிற்கிறாரு. அவருடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அவருடைய கேடர்ஸுங்கிறது இங்கே மிக குறைவு. திமுக கேடர்ஸ் தான் இருக்கிறாங்க. திமுக கேடர்ஸ் வேலை செய்கிறாங்களான்னா அப்படி வேலை செய்கிற மாதிரி தெரியலை. முழுக்க முழுக்க வந்து மதிமுகவுக்கு அங்கே ஆட்கள் குறைவு. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சில சங்கடங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஏற்படலாமே ஒழிய மேஜராக ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற சின்னம் மக்களுக்கு அறிமுகமான சின்னம் தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 சின்னங்கள் தான் அறிமுகமான சின்னம். ஒன்று உதயசூரியன், இன்னொன்று ரெட்டலை. வேறு எந்த சின்னமும் மக்கள்கிட்ட வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இது இவருடைய சின்னங்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கை சின்னமே வந்து உங்களுக்கு இடையில வந்தது தான். அப்போ திமுகவினுடைய சின்னம் அதிமுகவுடைய சின்னம். ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்புறம் தாமரையோ அல்லது வந்து மாம்பழம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து மக்கள்கிட்ட வந்து அறிமுகமான சின்னங்கள்னு இது 2 தான். அப்போ அதிகபட்ச வந்து உதயசூரியனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் வந்து அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ பிஜேபி ஆளுதுன்னா பிஜேபிக்கு எதிரான மனநிலை இருக்கும். அது மாதிரி திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சினா திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கும். அதை நம்ம தவிர்த்து விட முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சி என்னென்ன வேலைகளை எங்களுக்கு செஞ்சுதல்ல, அப்போ வந்து அவர்களுக்கு எதிரான மனநிலை வந்து மக்கள் திரண்டு சத்தம் போடுவாங்க. அது சில இடங்களில் நடக்கும். ஆனாலும் கூட அதிகபட்ச வாய்ப்பு என்பது திமுக அணிக்கு தான் இருப்பதாக என்னை போன்றவர்களுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ப்புகள் இருக்க தானே சார் செய்யுது? நிச்சயமாக. அதாவது இப்போ கடந்த தேர்தலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3% வாக்குகள் தான் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ கடந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியாக நின்னது, திமுக தனி அணியாக நின்னது. இப்போ என்னன்னா பிஜேபி தனியாக நிற்கிது, அதே மாதிரி அதிமுக தனியாக நிற்கிது. அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கணக்கு பார்த்தா கூட வந்து திமுக அணிக்கான வெற்றி தான் இங்கே இருக்கு. ஏன்னா எதிரிகள் வந்து ஒரு வலிமையான எதிரிகளாக இல்லை. நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், பணம் செலவு பண்ணலாம், காசு கொடுத்து மக்களை திரட்டி கொண்டு வந்து கூட்டம் கூட்டலாம். இப்போ மக்களை பொறுத்தவரை அப்படி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நீங்கள் 300 ரூபா இங்கே கொடுத்தா இங்கே போவோம், 500 ரூபா கொடுத்தா இங்கே போவோம். அதில் கூட்டத்தை வந்து வைத்து வந்து நம்ம தேர்தல் முடிவுகளை எடப்பட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோடியினுடைய வருகை, அவருக்கான ஒரு வரவேற்பு, அவர் நடத்தக்கூடிய இந்த ரோட் ஷோ, இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து சமூக வலைதளங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவரை பற்றின விஷயங்கள், அவரை பற்றின பேச்சுக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு ஒரு வலிவான ஒரு கேண்டிடேட் வந்து பெருசாக அளவு நிறுத்தலை, அறிமுகம் இல்லாத நிறைய புதுமுகங்களை வந்து நிறுத்தியிருக்காங்க. பல்வேறு தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்றத தாண்டி திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு நிலை தானே நீடிக்குது. கிட்டத்தட்ட எதிர்கட்சி போஸ்டிங். தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னா ஃபேஸ் வேல்யூவுக்கு ஓட்டு போட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முகத்தை பார்த்து அதுங்க ஓட்டு போடுறது, ஆட்களை பார்த்து ஓட்டு போடுறதுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ சின்னங்களை பார்த்து தான் ஓட்டு. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய அழகான சினிமா நடிகை போய் நீங்கள் நிறுத்தினாலும் கூட சின்னங்கள் தான் இப்போ தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது. அப்போ உதயசூரியன், அதை விட்டால் வந்து உங்களுக்கு ரெட்டலை, 2 தான் அறிமுகமான சின்னம். அப்போ ரெட்டலையில் யாரை நிறுத்தினாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டே தவிர ரெட்டலையில் நிற்கிற தனி மனிதர்களுக்கான ஓட்டுங்கிறது இல்லை. உதயசூரியனில் யாரை நிறுத்தினாலும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டே தவிர அந்த சின்னத்தில் நிற்கிற மனிதர்களுக்கான ஓட்டு இல்லை. நீங்கள் வந்து இந்த 2 சின்னமும் இல்லாமல் இப்போ நிற்கிற வேட்பாளர்கள் அது எவ்வளோ பெரிய ஆட்களோ போய் களத்தில் நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு விழ போகிறதில்ல. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் அப்படி தான், சின்னங்களை பார்த்து தான் வந்து போயிருக்கு. நீங்கள் வந்து சுதந்திர காலத்துல எல்லாம் பொட்டியை பார்த்து ஓட்டு போட்டாங்க. பச்சை பொட்டி, மஞ்சள் பொட்டி, பொட்டி தான் ஆட்கள் அப்போ வந்து சொல்கிறதில்ல. மஞ்சள் பொட்டிக்கு ஓட்டு போடு, பச்சை பொட்டிக்கு ஓட்டு போடு. அப்போ அந்த வண்ணம் தான், கலரை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா சின்னங்களை பார்த்து ஓட்டு போடுவது. அப்போ ஒரு மனிதர்களுடைய உழைப்பை பார்த்தோ அல்லது அவர்களுடைய திறமையை பார்த்தோ எதுவுமே இப்போ இங்கே ஓட்டு போடுறதில்ல. அப்படியெல்லாம் பார்த்தா கூடங்குளம் உதயகுமார்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏயாக இருக்கணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் யாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனதாக வரலாறு இல்லை இங்கே. அதனால் இப்போ சின்னங்களை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. அதனால் கூடுகிற கூட்டம் என்பதை தாண்டி சின்னங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக நிச்சயமாக இருக்கும். தனி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க.
இதில் இன்னொரு பக்கம் பார்க்கணும் சார். அண்ணாமலை வந்து அவருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் ஓட்டு வங்கி பாஜகவுக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது சார்? பாஜகவினுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு தூரம் உயரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அரவாக்குறிச்சியில் போட்டியிடையில இப்படி தான் சொன்னார், நான் தான் ஜெயிப்பேன்னாரு. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியலை. இப்போ வந்து பாஜக வலிமையாக இருக்கிற தொகுதிகள் ஒரு 4-5 தொகுதிகளில் ஒரு தொகுதி கோவை தொகுதி. இப்போ இங்கே நிற்கிறாரு. ஆனாலும் கூட என்னென்னா முதல்ல வந்து அதிமுகவுடைய வாக்குகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருந்தது பழைய நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கையில். இப்போ அதிமுக தனியாக நிற்கிது. அதனால் வந்து நீங்கள் வந்து அதிமுக ஓட்டு அளவுக்கு அண்ணாமலைக்கு வந்து சாதகமாக அது மாறி இருக்குது அந்த வாக்குகள்ங்கிறது வந்து ஒருபோதும் சாத்தியமில்லை. அந்த அளவுக்கு ஒரு சாதனையும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி செஞ்சதாக எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து இன்னமும் எய்ம்ஸ் வந்து ஒரு நகைச்சுவையான இதைத்தான் வந்து சொல்லிக்கிருக்காங்க. ஒரு செங்கல் இருக்குது, 2 செங்கல் இருக்குது, கட்டடம் இல்லை அப்படின்னு. அதனால் நாங்கள் இந்த சாதனைகளை தமிழ்நாட்டில் செஞ்சோம். இப்போ வெள்ளத்துக்கு இவ்வளோ நிவாரணம் கொடுத்தோம், அல்லது வறட்சி நிவாரணம் கொடுத்தோம், அல்லது வந்து என்னென்ன நிறுவனங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்லாம் பிஜேபியால் வந்து எதையுமே இங்கே சொல்ல முடியாது. மோடியினுடைய திட்டங்கள் வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்துட்டு இங்கே செயல்படுத்த விடலை, மாநில அரசு தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றம் வைக்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ விவசாயிகளுக்கு 6000 ரூபா மோடி கொடுத்தாரு, அது ஒரு திட்டம். அதை ஒன்றும் திமுக தடுக்கலை. மோடி வீடு கட்டும் திட்டம்னு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதை ஒன்றும் திமுக தடுக்கலை. இது மாதிரி எந்த திட்டங்களையும் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் பேரை மாற்றுறாங்க. புது விமான நிலையம், திருச்சியில் கூட விமான நிலைய கட்டடம் கட்டினாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரை ஓடின பின்னாடி லாயம் கட்டுற கதையாக. விமானமே கிடையாது நம்மள்கிட்ட, விமான நிலையம் கட்டி என்ன பண்ணுறது? ஆக மக்களுக்கு சரியான திட்டங்கள் போய் சேர்ந்தால் வாக்களிப்பாங்க அவங்க. நீங்கள் 3 லட்ச ரூபாயில் எப்படி ஒருத்தர் வீடு கட்டிட முடியுமா? இன்றைக்கி மோடி வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு வீடு கட்டுறதுக்கு. அது வந்து ஒரு செவரு கட்டுறதுக்கு கூட இன்றைக்கி வந்து அது உபயோகப்படாது. அதனால் நாங்கள் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறோம். இப்போ எய்ம்ஸ் கட்டலாம், அது மாதிரி வந்து உச்சநீதிமன்ற கிளையை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம். இது மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையை வந்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு பிஜேபி சொன்னால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் மதவாத கட்சி என்பதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எதுவுமே இங்கே இல்லையே. நீங்கள் ஜிப்மர்லையும் ஒரு நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தது வந்து பாண்டிச்சேரி ஜிப்மரில் இப்போ காசு கொடுத்தா தான் அங்கேயும் வைத்தியம் பார்க்குறாங்க. அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. மக்கள் வந்து எதுக்கு ஓட்டு போடுறான்? நமக்கான தேவைகளை இந்த அரசு சரியான முறையில் பூர்த்தி செய்கிறதா? பூர்த்தி செஞ்சால் அது நல்ல அரசு. பூர்த்தி செய்யலைன்னா அவன் லாய்க்கு போட மாட்டான், தூக்கி போட்டு வேற ஆளை கொண்டு வா அப்படிங்கிற மனநிலைக்கு. அப்போ நீங்கள் ஒரு புறத்தில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படின்னா முஸ்லீமாக இருப்பான், இந்துவாக இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் எல்லாரும் ஒன்றா இருப்பான். அந்த நிலைமை வந்து நார்த் இந்தியாவில் இல்லை. அப்போ இங்கே வந்து வெறும் மதவாதத்தை மட்டும் முன்னிறுத்தி நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. நான் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறேன் தமிழ்நாட்டில், என்னென்ன மக்களுக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு பிஜேபி சொல்லுமே. ஆனால் பிஜேபிக்கு வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே பிஜேபிட்ட இல்லை. இங்கே அப்புறம் எப்படி ஓட்டு கிடைக்கும்? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார், எப்போ கட்டுறது? நான் வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே பயன்படுத்தக்கூடாது. பொய் சொல்கிறார் இவர். ஒரு மந்திரி வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டா இவர் பொய் சொல்கிறாருன்னு நான் எம்எல்ஏவாக இருந்தால் எம்பியாக இருந்தால் சொல்லக்கூடாது. இவர் உண்மைக்கு மாறாக பேசுகிறாருன்னு சொல்லணும். 2 ஒரே அர்த்தம் தான். ஆனால் அங்கே சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்ரி, ஏன்னா அது அன்பார்லிமெண்ட்ரி வேடாக போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை எய்ம்ஸ் கட்டி முடிச்சாச்சுன்னு மத்தியில் ஆளுகிற பாஜக அரசினுடைய மருத்துவ அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு. இது வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். எய்ம்ஸ் நாங்கள் மதுரையில் கட்டிட்டோம்னு சொல்லி. ஆனால் ஒன்றுமே பண்ணலை, இடம் மட்டும் அப்படியே கிடக்குது. அப்போ இது எப்போ கட்டி முடிப்பாங்க? நீங்கள் சாதாரணமாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டிடம் கட்டுவதற்கு 5 ஆண்டுகள் ஆகும். அப்போ 5 வருஷம் கழித்து ஒரு கட்டடம் கட்ட போகிறோங்கிறத, அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அடிக்கல் நாட்ட கட்டடத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்ட காமிக்கணுமா இல்லையா? ஒரு துண்டறிக்கை பாம்லெட் அடித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை, எத்தனை பேர் படுத்து கிடக்கிறாங்க நோயாளி, எத்தனை பேர் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கணுமா இல்லையா? நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கூட அந்த காலத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை வந்து போடுவாங்க முன்னாடி. இப்போ யாரும் அதை பார்க்குறதில்ல, சினிமா கொட்டாயிலையும் இதை போடுறதில்ல. என்னென்ன சாதனைகள் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் போடுவாங்க அந்த காலத்தில்.
அது மாதிரி மத்திய அரசாங்கமும் போடும், அஸ்ஸாமில் வெள்ளம், இதில் வந்து மேகாலயாவில் வெள்ளம், இதெல்லாம் இதில் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு ஒரு செய்திப்படம் வெளியிடும். அது மாதிரி செய்திப்படம் வேணாம், ஒரு நோட்டீஸ் ஆச்சு வெளியிடணுமா இல்லையா? மதுரையில் வந்து எய்ம்ஸ் நடக்குதுன்னு சொல்லி இல்லை. அப்போ பிஜேபியால் நாங்கள் இன்ன சாதனையை செய்தோம் என்று எதையுமே தமிழ்நாட்டில் சொல்ல முடியலை. அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? மோடி அழகா இருக்காரு, சிவப்பா இருக்காருன்னு அவருக்கு ஓட்டு போட முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் இங்கே யாரும் ஓட்டு போடுறதில்ல. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார். எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் ஒற்றை செங்கலை தூக்கிட்டு உதயநிதி அவர்கள் வந்து ஊரூரா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை வந்து பார்லிமெண்ட்டில் அந்த செங்கலை காட்டி எங்களுக்கு எய்ம்ஸில் கொண்டுட்டு வர வேண்டியது தானே? உங்ககிட்ட தான் அவ்வளோ எம்பிஸ் இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் கொண்டு வர முடியலன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. இல்லை, அது நியாயமான ஒரு கேள்வி. இல்லை, அது நிச்சயம் நியாயமான கேள்வி தான். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதிமுகவை பாராட்டணும். ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கையில் அந்த தீர்ப்பாயத்தை அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் செஞ்சாங்க, ஒரு 60 நாட்கள் தொடர்ச்சியாக. அதனால் அதுவரையில் அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அதிமுக பாராட்டப்பட வேண்டிய கட்சி. திமுக அதில் இன்னும் வலுவான பிரச்சனையை வந்து கையில் எடுத்துருக்கணும். எதிர்க்க பயப்படுறாங்களா? நிச்சயமாக இருக்கலாம், நிச்சயமாக. அதாவது திமுகவை பொறுத்தவரையும் இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நேரடி உறவுன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுக உறவு, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் ரெண்டு பேரும் கிடையாது. அவர் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாரு எடப்பாடின்னா, இன்னொரு விஷயத்துக்காக இவங்க பயப்படுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ரெண்டு பேரும் பிஜேபிக்கு பயப்படுறாங்க. திமுகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மெல்ல மெல்ல இந்துத்துவானது வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. இங்கேயும் மோடி அலை வந்து வீச துவங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தமிழகத்தில் இந்துத்துவானது மத ரீதியான கொள்கையானது வேரூன்ற ஆரம்பித்து விட்டதா? ஏன்னா இளைஞர்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மத ரீதியான சிந்தனைகள் அதிகமாக பேசுகிறதாக சொல்லப்படுது. இல்லை, நீங்கள் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குது, அன்னைக்கு ஊடகங்கள் இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த கோயிலில் அதே கூட்டம் இருந்துச்சு, பள்ளிவாசலில் அதே கூட்டம் இருந்துச்சு, சர்ச்சுகளில் அதே கூட்டம் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. மக்கள் தீவிர பக்தர்களாக இருக்கிறாங்க. மக்கள் யாரும் வந்து பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று கடவுள் இல்லைன்னு சொல்கிற மக்கள்லாம் இங்கே இல்லை. ஆனால் 100% தீவிர பக்தர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட ஒருபோதும் இங்கே பிஜேபியை அனுமதிக்க மாட்டார்கள். அதான் உண்மை. பக்தனாக இருக்கிறதுங்கிறது வேற, பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுங்கிறது வேற. நீங்கள் பிஜேபிக்கு எதிராக கடந்த தேர்தலில் ஓட்டு போட்ட எல்லாரும் அதிகபட்சம் இந்துக்கள் தானே. அப்போ இந்துக்கள் எல்லாரும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களா, பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் இந்துக்கள் தான், ஆனால் பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போவும் இந்துக்கள் தங்கள் வந்து தங்களுடைய வழிமுறை கடவுளை வணங்குவதுங்கிறது வேற. அதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கலாம் ஒருபோதும் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இல்லை. அது வடபுலத்தில் வேணால் நடக்கலாம். நீங்கள் வந்து ராமரை வைத்தே அவர்களுக்கு ஓட்டு வாங்க முடியலை இன்னைக்கு வட இந்தியாவை பொறுத்தவரை. அதனால் தென்னிந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ராமரை காமிச்செல்லாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து ராமரை தெருவா வந்தால் வணக்கம்னு சொல்லுவான் நம்ம ஆள், இல்லை 100 ரூபா உண்டியலில் காசு போடுவான், அவ்வளவுதான். இதை தாண்டியெல்லாம் வந்து ஓட்டு மட்டும் நிச்சயமாக போட மாட்டான், அதுக்கான வாய்ப்பு இல்லை. மோடி வந்து 1000 முறை இங்கே வந்தாலும் கூட மோடிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அது நம்ம அப்படி பொத்தம்பதவை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்க சார். ஏன்னா ஒரு பாரத பிரதமர் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் தமிழனாக பிறக்கவில்லையே, தமிழ் மொழி என்னால் பேச முடியலையே, தமிழுக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன், அது ஐநா வரைக்கும் நான் தமிழை எடுத்துகிட்டு போகிறேன், ஐநாவில் போயிட்டு நான் திருக்குறள் சொல்லி தமிழை வந்து வாழ வைக்கிறேன், வழி நடத்துகிறேன். ரொம்ப எல்லாம் கேள்வி இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு. தமிழை தேசிய மொழியை அறிவிக்க சொல்லுங்க. தமிழ் மீது இவ்வளவு பற்று, பாசம், அன்பு, காதல் எல்லாம் வந்து இந்தியாவுடைய பிரதமருக்கு இருக்குது. சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெரிய அம்பாசிடர் யாரு கிடைப்பா, இது வரைக்கும் வந்து அதைத்தான் நான் சொல்றேன். இந்தி தேசிய மொழின்னு சொல்றீங்கல்ல, தமிழை தேசிய மொழியா அறிவிங்க. ரேடியோவை திறந்தா ஆல் இந்தியா ரேடியோன்னு முதல்ல இருந்துச்சு, இப்போ ஆல் இந்தியா ரேடியோங்கிறது இல்லை, ஆகாசவாணி தான் இருக்குது. அதை தமிழ் கொண்டு வாங்க. எதுலையும் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் தமிழை கொண்டு வாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தமிழை கொண்டு வாங்க, பேங்கில் தமிழை கொண்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு வராமல் மைக்கில் மட்டும் தமிழை கொண்டு வந்து என்ன பண்ணுறது? அதனால் யாருக்கு பிரயோஜனம்? மோடிக்கு மட்டும்தான் அதனால் பிரயோஜனம், எதுவுமே இல்லை. நீங்கள் தமிழை தேசிய மொழியாக நான் அறிவிக்கிறேன்னு சொல்லுங்கள், திருக்குறளை தேசிய நூலாக நான் அறிவிக்கிறேன் சொல்லுங்கள். வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் இப்போ 10 வருஷத்தில் நீங்கள் நடத்தலையே, இப்போ நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நாங்கள் எப்படி நம்புறது? எதையுமே செய்யாமல் நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா எப்படி ஓட்டு போடுறது? தமிழுக்கு நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. செய்ய போகிறேங்கிறது வேறு, நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் தமிழுக்காக அப்படின்னு சொல்லுங்க. சமஸ்கிருதத்தை பரப்புவதற்கு
உலகளாவிய ஒரு இயக்கத்தை வந்து பிஜேபி உருவாக்கி இருக்குது. அது மாதிரி தமிழை பரப்புறதுக்கு எத்தனை கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி 3000 கோடி 4000 கோடி எல்லாம் வேணாம், 1 கோடி ரூபா செலவு பண்ணேன்னு சொல்லுங்கள். தமிழை வந்து உலகத்தில் நான் கொண்டு போய் சேர்த்ததுக்காக 1 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் செலவு செய்ததுன்னு ஒன்றுமே இல்லையே. சும்மா மைக்கில் பேசிட்டு போகிறதுனால எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தமிழர்களுக்கு தெரியுமில்ல, தமிழ் மக்களுக்கு தெரியுமில்ல. இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாருமே சொல்லவே கிடையாது. பிரச்சாரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மோடி என்கின்ற அந்த ஒற்றை மனிதனுக்காகவே வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டுகள் விழும் சொல்றாங்க. மாற்றம் வேணும், மோடியால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும், அவரால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், இது எப்படி சார்? இது 10 ஆண்டுகளில் கொண்டு வராத மாற்றத்தை அடுத்தாப்புல எப்படி அவர் கொண்டு வருவார்? ஒன்று. அதே மாதிரி சொல்றேன், இது பொருளாதாரம் உயர்ந்திருக்கு இந்தியா இல்லை, நீங்கள் சர்வதேச புள்ளி விவரங்கள் அதை இல்லைன்னு சொல்லுது, மறுக்குது. அதை பற்றி பேசுவதற்கு பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அல்லது வந்து பிஜேபியினுடைய முகமாக இருக்கிற மோடி 10 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு முறையாவது தனக்கு வேண்டிய பத்திரிகைகளை தாண்டி எல்லா பத்திரிகைகளையும் சந்திச்சிருக்கணுமா இல்லையா? தனக்கு வேண்டிய பத்திரிகைகளை பெரிய பெரிய நியூஸ் சேனலை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்குறது. ஏன்னா இவங்க என்ன கேட்க சொல்கிறாங்களோ அதை அவங்க கேட்பாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேட்டி கொடுங்க, 10 ஆண்டு காலத்தில் நான் என்னென்ன மாற்றங்களை செய்திருக்கிறேன், முன்னேற்றங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை. இப்போ வந்து பிரதமராக வந்து அவரை வந்து ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்துது. ஆர்எஸ்எஸ் யாரை முன்னிறுத்துகிறதோ அவர்கள் தான் பிஜேபியினுடைய, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. அப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கம் காங்கிரஸுக்கு கிடையாது. அதனால் காங்கிரஸுக்கு அப்படி ஒரு இயக்கம் இருந்தால் அவர்கள் டிசைட் பண்ணுவாங்க யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, காங்கிரஸுக்கு என்ன பெரிய சிக்கல்னு சொன்னால், காங்கிரஸ்லேருந்து பிரிந்து போனவர்கள், இப்போ மம்தா தொடங்கி இங்கே ஜெகன் உட்பட காங்கிரஸிலிருந்து பிரிந்து போனவர்கள் வலிமையான மாநில கட்சிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சிகள்லாம் மீண்டும் காங்கிரஸில் உள்ள ஒருவரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. அதனால் இவங்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபியை தோற்கடிக்கணும், நம்ம தோற்கடித்ததற்கு பின்னால் நாம் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலான்னு இங்கே நினைக்கிறாங்க. ஆனால் வட இந்தியாவில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அங்கே என்னென்னா அங்கே தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுறது இருக்குது. இங்கே வந்து நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறோம்னா, நார்த் இந்தியாவில் லீடர்ஸை பார்த்து ராகுல் காந்தியா அவருக்கு ஓட்டு போடு, மோடியா இல்லை அவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு ஒரு நிலைமை நார்த் இந்தியாவில் இருக்குது. அது காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய மைனஸாக தான் நிச்சயமாக போகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை முன்னிறுத்துறாங்க, இவர்களால் அதை முன்னிறுத்த முடியலை காங்கிரஸ்னால. அது நிறைய மைனஸ் இருக்குது. அது வந்து இவர்களுடைய வாய்ப்பை பறிக்கிற ஒரு நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம். இன்னொரு பக்கம் பாருங்க சார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு இப்போ இடி வந்து விசாரணைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவருடைய கைதுமே சரி, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை, மம்தா பானர்ஜி ஆகட்டும் காங்கிரஸ் கூட சரியாக ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர் மேலே ஊழல் புகார்கள், இதெல்லாமே வந்துட்டு மக்கள் தொடர்ச்சியாக கவனிக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ஊழல், இந்தியா கூட்டணி வந்து நிறைய ஊழல்வாதிகள் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இல்லை. ஸோ ஊழலே பண்ணாத ஒருத்தரை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வராங்க. இல்லை மக்கள்கிட்ட அப்படியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மனநிலை இருக்கிறதா தெரியல. இல்ல நாம பார்த்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, அதாவது நீங்க வந்து அப்படி சொல்ற மக்கள் யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காம இருக்கணும். ஓட்டுக்கு காசு வாங்காத ஆட்கள் யாரு? தமிழ்நாட்டுல இல்ல இந்திய அளவுல பாருங்க. அதுக்கும் ஒரு நியாயமான கருத்தை தான் வச்சிருக்காங்க. என் காசு எனக்கு திருப்பி தராங்க. ஆமா, அப்ப ஊழல் பண்ணாங்கன்னா உனக்கு காசு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அவன் சொந்தமா சம்பாரிச்சு சொத்துக்கு தேவை வித்து கொண்டு வந்து கொடுப்பானா? இப்போ அது தெரியுமில்ல மக்களுக்கு. அதனால் ஊழல் என்பதை இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் எடுத்துக்கிட்டதாக எனக்கு தெரியல. ஏன்னா ஜெயலலிதா மேலே இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த பின்னாடியும் அந்த அம்மா வந்து முதலமைச்சராக்குனாங்க. திமுக மேலே இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வந்த பின்னாடியும் கூட திமுக வந்து அவங்க சிஎம் ஆக்குனாங்க, திமுகவை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அது மாதிரி இந்திய மக்களை பொறுத்தவரை ஊழலுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்டேட் பேங்க் ஊழல், ஏன்னா இந்த தேர்தல் பத்திர ஊழல், பத்திரமா பண்ண பத்திர ஊழல், அந்த ஊழல் வந்து மிகப்பெரிய பூதகரமாக வெடிச்சிச்சு. மக்கள் அதை பற்றி இப்போ யாரும் பேசலை, முடிஞ்சு போச்சு அது. அதனால் ஊழல் என்பதை தமிழக மக்களோ அல்லது இந்திய மக்களோ ஒரு பெரிய விஷயமாக இங்கே எடுத்துக்கிறது இல்லை. இவங்களை பொறுத்தவரை என்னென்னா, நமக்கு என்னென்ன வேலைகளை இவர்கள் செய்து கொடுப்பார்கள், இந்த கட்சி வலிமையான கட்சியா, இவர்களால் இதை சாதிக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குற அளவுக்கு ஊழலை வந்து பார்க்குறது இல்லை. இங்கே வந்து பெரிய பத்திரிகையாளர்கள் அல்லது அறிவுஜீவிகள் இவர்கள் தான் ஊழலை பற்றி மாஞ்சி மாஞ்சி பேசுகிறாங்களே ஒழிய
மக்களுக்கு யாரும் அந்த மக்களுக்கெல்லாம் அப்படி ஊழலை பற்றியெல்லாம் ஒரு பெரிய கவலை இல்லை. எவன் தான் திருடலை அப்படின்னு பதிலை சொல்லிட்டு போயிடுறாங்க. பொதுவான ஒரு கருத்தில் இருக்காங்க, யாராலும் பரவாயில்ல அப்படின்னு. சார், சென்னை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இந்த மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா வட சென்னை எல்லாமே வந்துட்டு திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே இருக்கிற தொகுதி நிலவரமாகட்டும் கள நிலவரமாகட்டும் முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஏன்னா மழை டைமில் வந்துட்டு யாருமே திமுக தரப்புலேருந்து யாரும் எங்களை வந்து பார்க்கல, என் கவுன்சிலர் கூட எங்களை வந்து பார்க்கல, என்னன்னு கூட கேட்கல. அந்த கோபம் வந்து ஆற்றாமையும் மக்கள் மனசில் இன்னமுமே இருக்குது. அதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருட்கள், அந்த கஞ்சா போதைப் பொருட்கள் வந்துட்டு சின்ன சின்ன பசங்க கிட்ட கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவ்வளோ சர்வசாதாரணமாக புழங்குது. இந்த கோபமும் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து எலெக்ஷனில் தானே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை, எனக்கு இந்தியாவிலே வந்து நான் சமீபத்தில் படித்த தகவலின்படி அதிகபட்சமாக குஜராத்தில் தான் போதைப் பொருள் கொண்டு வரப்படுகிறது, கடத்தப்படுது இந்திய அளவில். தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல 8வது இடத்துலேயே தான் இருக்குது. அதுக்காக குஜராத் மக்கள்லாம் வந்து கோபம் கொண்டு பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் அப்படியெல்லாம் ஒரு கோபம் வந்தெல்லாம் மக்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை சார். இது வந்து எதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, வட சென்னைக்கு நானே வந்துட்டு தொகுதி நிலவரம் கள நிலவரம் பார்க்கறதுக்கு நான் தான் போயிருந்தேன். ஸோ போயிருந்தப்போ பொதுமக்களுடைய ஒரு பார்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவுமே கோபமாக தான் இருந்தாங்க. இங்கே நிறைய வந்துட்டு போதை கலாச்சாரமானது சின்ன சின்ன பசங்க கிட்டேயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு கிடையாது. ஒரு போலீஸ்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த போலீஸ்காரனும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இது வந்து பிஜேபியினுடைய பொதுவான குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வந்து இதில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சு அப்படின்னு. அப்போ இங்கே வந்து பிடிபட்டவர்களோ அல்லது வந்து இந்த கடத்தலுக்கு துணை போனவர்கள் மீதோ இதை யார் நடவடிக்கை எடுக்கணும்? அகில இந்திய அளவில் வெளியிலேருந்து தான் இங்கே வருது போதைப் பொருள். இதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆள்றது திமுகவோ காங்கிரஸோ இல்லை, கம்யூனிஸ்டோ இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆளுவது, மத்தியில் ஆளுவது பிஜேபி. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறதா, வெளியிலேருந்து கொண்டு வரப்படுகிறதா? வெளியிலேருந்து தான் கொண்டு வரப்படுது. எந்த போதைப் பொருள், அதாவது கஞ்சா கூட தமிழ்நாட்டில் உற்பத்தி கிடையாது. சொல்கிறேன் இங்கே ஆள இல்லை, எல்லாம் கேரளா பார்டர் தான். கேரளாவிலேருந்து இங்கே வரணும். அப்போ அதிகப்படி அது வந்து நீங்கள் இந்த கஞ்சாவை பொறுத்தவரை அது பெரிய அளவு மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு சாதாரண போதைப் பொருள் தான். இன்னைக்கு உலகத்தின் கிட்டத்தட்ட ஒரு 75-80 நாடுகளுக்கு மேலே கஞ்சாவை அலோவ் பண்ணிட்டான் உலக அளவில். அப்போ பெரிய அளவு இது தீங்கு செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லலை. ஆனால் கஞ்சாவும் ஒரு போதைப் பொருள் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தடுப்பதற்கான முயற்சி எடுக்கணும். ஆனால் இன்றைக்கு விலை உயர்ந்த போதைப் பொருட்கள், மாத்திரைகள், இதெல்லாம் எங்கே இருந்து வருது? நார்த் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே வருது, கடல் வழியால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்போ இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். உள்ளே வந்துருச்சு, கஞ்சாவானது போதைப் பொருளானது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததையாவது கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் இல்லை? இல்லை, நான் சொல்கிறது கட்டுப்படுத்தலைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சர்வசாதாரணமா புழங்குதுன்னு பொதுமக்களே சொல்றாங்க. நான் சொல்றது 12 வயசு 13 வயசு பையன் கூட கஞ்சா போட்டுக்கிட்டு பெண்கள் கிட்ட தகாத முறையில பேசுறாங்க. மக்களுடைய குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. அதாவது அரசு நடவடிக்கை எடுக்கணும், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் இல்லை. ஆனா இந்த போதைப் பொருள் அத்தனையும் எங்கே இருந்து வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. மத்திய அரசாங்கம் இதை தடுங்க, தடுத்து பிடிங்க. திமுக தான் போதைப் பொருள் விற்கிதுன்னா ஆட்சியை நீங்கள் வந்து கலைச்சிட்டு போங்க. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த கச்சத்தீவு கதை மாதிரிலாம் இருக்குல்ல போதை கதையும். கச்சத்தீவை நான் வந்து காங்கிரஸ் கொடுத்தது தப்பு, திமுக அதுக்கு துணை போணுச்சுன்னு 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சா? கச்சத்தீவு தெரிஞ்ச மாதிரி தான் போதைப் பொருளும். அப்போ போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு இருக்குன்னு சொல்கிறேன், பிஜேபிக்கு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை விட்டுவிட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் போதைன்னு சொன்னால் அது எப்படி நம்ம பதில் சொல்கிறது? நிச்சயமாக போதைப் பொருள் நடமாடினால், இங்கே விற்கப்பட்டால் தடுக்க வேண்டியது 2 அரசாங்கங்களின் கடமை. இப்போ நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை. திமுக அதை தடை செய்யவில்லை என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு மத்திய அரசாங்கத்தில் தானே இருக்குது. அதை ஏன் மத்திய அரசாங்கம் செய்யலைன்னு நான் கேட்குறேன். நாங்கள் ஓட்டு போட்டோம் இல்லை, எங்களோட மக்களாக இருந்தீங்கல்ல, ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், இல்லை ஒரு எம்பி ஆகட்டும். அதுலேயும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் ஓட்டு கேட்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தாருமா எம்பி, அப்போ தான் அவரை பார்த்தேன், அதோட இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு. தொகுதி பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து நான் சென்னை திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிறது. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிருப்திகள் வந்து அதிகமாக. நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக, அதிமுக,
பிஜேபி, காங்கிரஸ் யாருன்னா ஒருத்தர் இருக்கட்டும், யாராச்சும் வந்து இடையில மக்களை சந்திச்சார்கள்னு யாருன்னா சொல்ல முடியுமா? எந்த கட்சிக்காரங்களையாச்சும், எந்த நாடாளுமன்ற உறுப்பினரையாச்சும் அப்படியெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, இதுவரை நடந்ததெல்லாம் இல்லை. பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில கனிமொழி அவர்களுடைய கிரவுண்ட் இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் அவர்களாகவே இருக்கட்டும், ஒரு முக்கியமான 4 இடத்துக்கு போவாங்க, வீடியோ எடுப்பாங்க, அல்லது வந்து சேனல்ஸ் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவெல்லாம் போய் மக்களோட களத்தில் நின்னாங்கலாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அதனால் மக்கள் வந்து நேரடியாக எங்களை பார்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லை. இது வந்து இன்னும் தேர்தலுக்கு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இருக்கும். நான் வந்து தங்கியிருக்கிறேன் குபேரன் நகருங்கிற இடத்துல, மடிப்பாக்கத்தில். இதுவரை அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாம் மாடி வீடுகள் தான். ஒருத்தர் ஓட்டு கேட்டு வரல, எந்த கட்சியும். 6000 பேர் இருக்கிற ஓட்டு கேட்கவே வந்து எந்த கட்சி வேட்பாளரும் வந்து வரலை இதுவரையும் அந்த ஏரியாவுக்கு. திமுக வேட்பாளரோ, அது தென் சென்னை தொகுதி, அல்லது வந்து பிஜேபி தமிழிசையோ, வேற யாருமே வந்து அந்த பக்கத்தில் ஓட்டு கேட்கல. இதுதான் வந்து நிலைமை. நீங்கள் ஓட்டு கேட்கவே வர்றதுக்கு இவங்க தயார் இல்லை. ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சு சொகுசாக க்ரீன் கார்டு வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கே வந்து இப்போ இருக்கிற வேட்பாளர்கள் தயாரில்லை. வெயில் அடிக்குது, ஏன் நாங்கள் வர்றோங்கிறான். அப்போ புயல் காலத்தில், மழை காலத்தில், வெள்ளம் வர்ற காலத்தில் வந்து இவர்களெல்லாம் பார்ப்பாங்களா? நிச்சயம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டோம், 3000 ரூபா கொடுத்துட்டோம், 5000 ரூபா கொடுத்துட்டோம், உன்னை எதுக்கு வந்து பார்க்கணுன்னு கேட்குறான். அப்போ காசு வாங்குகிற மக்களுக்கெல்லாம் அந்த புத்தி வரணும். காசு வாங்கையில், டேய் நீ என்கிட்ட காசு கொடுக்காத, நான் வாங்கிட்டேன்னா நீ என்னை பார்க்க வர மாட்டேன், எனக்கு பிரச்சனைனா உன்கிட்ட சொல்ல முடியாது, காசை தூக்கிட்டு ஓடி போயிருன்னு 4 இடத்துல மக்கள் தூக்கி விட்டுறிஞ்சான்னா இந்த எம்பி எம்எல்ஏவெல்லாம் என்ன பண்ணுவான்? வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வீட்டு வாசல் வந்து படுத்து கிடப்பான். ஆனால் ஓட்டுக்கு 2000 கொடு, 3000 கொடு, 5 ஓட்டு இருக்குது எங்கள்கிட்ட, 6 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டு இருக்குது, காசு கொடுன்னு வாங்கி உள்பாக்கெட்டில் வச்சா அவன் எப்படி வருவான்? எம்எல்ஏ எம்பியும் வரமாட்டான். அதனால் மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வேறு. அதெல்லாம் வந்து இவர்கள் பூர்த்தி செய்யவே மாட்டார்கள். இவங்கெல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழிசையே ஜெயிச்சிட்டாலும் வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சு நான் வரேன் வீடுக்கு வீடுன்னு வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முக்கியமான பெரிய வீதிகளில் ஒரு முழங்காலுக்கு கீழே வந்து தண்ணி ஓடுனுச்சுன்னா ஒரு போட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். அதனால் இவர்களெல்லாம் தாண்டி தேவ தூதர்கள் யாராவது இறங்கி வந்தால் தான் இங்கே வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. எனவே மக்கள் எதிர்பார்த்தாலும் அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, திமுகவை குறை சொல்லுகிற பிஜேபி அந்த வேலையை தான் எடுத்து செஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை செய்யவில்லை. எனவே திமுகவையோ அல்லது வேறு கட்சிகளையோ குற்றம் சாட்டுவதற்கான தகுதியை பிஜேபி இழந்து விட்டது என்பதுதான். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி மேடம், நன்றி.